Hello, hi everyone. Today we are going to see how to become a very good Java backend developer in 2025. நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக ஜாவா லேர்ன் பண்ணலான்ட்டு இருக்கீங்களா, இல்லாட்டி நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வேறு ஒரு டொமைன்லேருந்து ஜாவா ஸ்விட்ச் பண்ணலான்ட்டு இருக்கீங்களா, அப்போனா இந்த வீடியோ உங்களுக்கு தான். Hi, I am Gokula. I have 3 years of experience in Java backend development. Currently, I am working in one of the top startups in the country. Java is not an easy language compared to JavaScript or Python. Java ஜென்ரலாகவே ஒரு கஷ்டமான லாங்குவேஜ்னால மெஜாரிட்டி ஆஃப் தி டெவலப்பர்ஸ் ஜாவா ஸ்கிப் பண்ணிட்டு பைத்தான் ஆர் ஜாவாஸ்கிரிப்ட் ஆர் வேறு ஏதாச்சும் லாங்குவேஜஸ்க்கு ஈஸியாக மூவ் ஆயிடுவாங்க. இது ஒரு ரீசன். அப்புறம் செகண்ட் ரீசன் என்னென்னா, ஜாவா ஜென்ரலாகவே மோர் ரிலேபிளாக, ஹை ஸ்கேலபிளாக, மோர் பர்ஃபார்மன்ஸ் தரனால மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனிஸ் ஜாவா யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு ரீசன்னால ஜாவாக்கான டிமாண்ட் எப்பயுமே மார்க்கெட்டில் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இந்தியாவில் ஆவரேஜ் ஜாவா டெவலப்பரோட சேலரி வந்து 16 lakhs per annum, which is very high compared to other language developers in the country. ஆல்மோஸ்ட் எல்லா பெரிய கம்பெனிஸுமே ஜாவா யூஸ் பண்ணுறாங்க. கம்பெனிஸ் லைக் கூகுள், மெட்டா, அடோப் அண்ட் வெரி பிக் ஸ்டார்ட்அப்ஸ் லைக் ஸ்விக்கி, ஓலா, ஜொமேட்டோ. இப்போ நம்ம ரோட் மேப் பார்க்கலாம். இந்த ரோட் மேப் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட அட்லீஸ்ட் 4 months to 6 months டைம் இருந்தால் மட்டும் இந்த ரோட் மேப் பாருங்கள். இல்லைனா நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணிட்டு சம் யூடியூப் சேனலில் வந்து ஹவு டு பிகம் ஜாவா டெவலப்பர் இன் 30 days அந்த மாதிரி சேனலுக்கு இதை இருந்தால் பாருங்கள். பிகாஸ் ஐ டோன்ட் பிலீவ் தட் வி கேன் லேர்ன் ஜாவா இன் 1 month or 2. இட் டேக் சம் டைம், அட்லீஸ்ட் 4 months to 6 months. நல்லா கோர் அண்டர்ஸ்டாண்டிங், ஃபண்டமெண்டல்ஸ்லாம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த ரோட் மேப்பை வந்து 3 கேட்டகரியாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம்: பேசிக்ஸ், மாட்ரேட் அண்ட் அட்வான்ஸ். ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் வந்து 1 month எடுக்கும். பேசிக்ஸில் வந்து என்னென்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல்ஸில் வந்து என்னென்னா, டேட்டா டைப்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், வேரியபிள்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், ஆப்பரேட்டர்ஸ்னால் என்னென்னு படிக்கணும், அடுத்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். இது 4 நல்லா நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். இதுதான் பேஸ் ஆஃப் ஆல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஃபஸ்ட்டு இது 4 தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்க்கு வந்து மூவ் ஆயிடணும். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் வந்து 4 பிரின்சிபல்ஸ் அகைன்: இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்ஃபிசம், என்கேப்சுலேஷன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன். இந்த 4 பிரின்சிபலும் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். இது தெளிவாக தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு கிளாஸ்னால் என்ன, ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி டிசைன் பண்ணுறது, ஒரு ப்ரோக்ராமிங், ஒரு ஜாவா வந்து எப்படி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் வியூவில் பார்க்குறது அப்படின்ற ஐடியா வந்து நமக்கு தெளிவாக தெரியும். இப்போ லெட்ஸே இப்போ ஒரு டிசைன் நம்மக்கிட்ட வருது, எப்படி டிசைன் பண்ணுறது, அந்த மாதிரி ஐடியாலாம் நமக்கு வந்து இப்போ தான் தெரிஞ்சிருக்கும் ஊப்ஸ் படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஜாவாவில். இதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராப்ளம் சால்விங் போகணும். ப்ராப்ளம் சால்விங்கில் வந்து நம்ம படித்த ஊப்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸை வச்சு பேசிக் ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். பேசிக்ஸ் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் வி நீட் டு ஸ்விட்ச் இன் டு ப்ரொஃபைல்ஸ். ஹேக்கர் ரேங்க், ஹேக்கர் எர்த், லீட் கோட், இந்த மாதிரி ப்ரொஃபைல்ஸில் வந்து நம்ம ப்ரொஃபைல் பில்ட் பண்ணணும். இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் வந்து நம்ம ப்ரொஃபைல்ஸை பில்ட் பண்ணணும். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனிஸில் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து ஆன்லைன் அசஸ்மெண்ட். அந்த ரவுண்டை நீங்கள் கிளியர் பண்ணணுன்னா யூ நீட் டு ஹேவ் சம் குட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சால்விங் ப்ராப்ளம் அட் திஸ் கைண்ட் ஆஃப் பிளாட்ஃபார்ம். மெஜாரிட்டி ஆஃப் த பிளாட்ஃபார்மில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். செகண்ட் வந்து மாட்ரேட். ஃபஸ்ட்டு வந்து பேசிக்ஸ் வந்து இட் வில் டேக் 1 month டு கம்ப்ளீட் ஆல் தோஸ் பேசிக்ஸ் ஆஸ் பர் திஸ் ரோட் மேப். அண்ட் செகண்ட் வந்து மாட்ரேட் இட் வில் டேக் 2 months. மாட்ரேட்டில் மெயினாக என்னென்னா ஜாவா 8 வந்து எல்லா ஜாவா இன்டர்வியூஸ்லேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஆல்மோஸ்ட் ஆல் ஜாவா இன்டர்வியூஸ் தே வில் ஆஸ்க் அபவுட் ஜாவா 8. மெயினாக ஸ்ட்ரீம்ஸ்னால் என்ன, லேம்டா எக்ஸ்பிரஷன்னா என்ன, ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்னால் என்ன, இதெல்லாம் ரொம்ப அதிகமாக கேட்பாங்க. இதை தாண்டி டேட் அண்ட் டைம் ஏபிஐனா என்ன. மெயினாக ஜாவா 8 உங்களுக்கு என்னென்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க இன்டர்வியூஸில் அப்படின்னா, இப்போ ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்கில் வந்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண சொல்லுவாங்க. சடனாக அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிறது தான் அது ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்கில் நமக்கு அது வரும். அதனால் நம்ம எல்லாமே ஜாவா 8 வந்து ரொம்ப ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணியிருக்கணும். கான்செப்ட் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதே சமயம் கான்செப்ட் தெளிவாக இல்லாமல் அது இன்டர்வியூ ஓரியன்டட் கொஷின்ஸ் வந்து நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் ஜாவா 8க்கு அப்புறம் மல்டி த்ரெட்டிங்கில் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு த்ரெட்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து சிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங் என்ன, அசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங்னா என்ன, அதில் எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் வேஸ் டு கிரியேட் த்ரெட், எவ்வளோ வேஸ் இருக்குது நம்ம த்ரெட்டை க்ரியேட் பண்ணலாம், அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் சர்வீஸ்னால் என்ன, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் சர்வீஸ். இப்போ வந்து நார்மலாக சிங்கிள் த்ரெட்டட் பூலுக்கும் இப்போ வந்து கேஷ்டு த்ரெட் பூலுக்கும் எத்தனை வேஸ் ஆஃப் த்ரெட் பூல்ஸ்லாம் இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் சர்வீஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து லாக்ஸ்னால் என்ன, அடுத்தது டெட்லாக்னால் என்ன, டெட்லாக் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது, டெட்லாக் வந்து வராமல் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது இதெல்லாம் படித்ததுக்கப்புறம் நம்ம டிசைன் பேட்டர்ன்ஸ்க்கு மூவ் ஆகணும். டிசைன் பேட்டர்ன்ஸில் வந்து நீங்கள் எவ்வளோ டிசைன் பேட்டர்ன்ஸ் வேணால் படிச்சுக்கலாம். பட் ஐ வில் சஜஸ்ட் அட்லீஸ்ட் யூ கேன் லேர்ன் 5 டிசைன் பேட்டர்ன்ஸ், அட்லீஸ்ட் 4: சிங்கிள்டன், பில்டர், ஃபேக்ட்ரி அண்ட் ஃபசாட். அட்லீஸ்ட் இந்த 4 டிசைன் பேட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கிறது வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். இஃப் யூ ஹேவ் லெஸ் டைம். இஃப் யூ ஹேவ் மோர் டைம் தென் யூ கேன் எக்ஸ்ப்ளோர் ஆல் அதர் டிசைன் பேட்டர்ன்ஸ். அப்புறம் வந்து நீங்கள் வந்து டிசைன் பேட்டர்ன் படித்ததுக்கப்புறம் யூ கேன் கோ வித் பில் டூல்ஸில் வந்து மெயினாக 2 இருக்குது: மேவன் அண்ட் கிரிடில்.
மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனிஸ் வந்து மேவன் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால யூ கேன் கோ வித் மேவன். அட்லீஸ்ட் வாட் இஸ் கிரேடல் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதெல்லாம் வந்து மாடரேட்டை கவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அட்லீஸ்ட் 2 months ஆகும். இப்போ மாடரேட் கவர் பண்ணதுக்கப்புறம் வி கேன் கோ டு அட்வான்ஸில் ஃபஸ்ட் என்ன இருக்குன்னா ஜேடிபிசி. ஃபஸ்ட் யூ வாண்ட் டு நோ ஹவு யூ கேன் கனெக்ட் அ ஜாவா ப்ரோக்ராமிங் வித் அ டேட்டாபேஸ். ஜாவா வச்சு எப்படி டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணுறது இதை தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு வந்து மெயினாக நமக்கு ஜேடிபிசி என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஜேடிபிசி படித்ததுக்கப்புறம் அது வந்து நமக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி ஜேடிபிசி படித்ததுக்கப்புறம் யூ நீட் டு கோ வித் ஹைபர்நெட். ஹைபர்நெட் இஸ் அ ORM டூல். ஒரு ஆப்ஜெக்ட் இப்போ ஜாவா கிளாஸையும் ஒரு டேட்டாபேஸையும் எப்படி மேப் பண்ணுறது, டேட்டாபேஸ் டேபிள். இப்போ ஜாவா கிளாஸையும் டேட்டாபேஸ் டேபிள் எப்படி மேப் பண்ணுறது, தட் இஸ் கால்டு ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங். அந்த ORM டூல் வந்து நம்ம ஹைபர்நெட் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ஹைபர்நெட் முடிச்சதுக்கப்புறம் யூ கேன் கோ டு டேட்டாபேஸஸில் வந்து மெயினாக MySQL அண்ட் PostgreSQL தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப பெட்டர். பிகாஸ் மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனிஸில் வந்து இந்த 2 டேட்டாபேஸஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இது ரெண்டும் என்னென்ன தெரிஞ்சிருக்கணும்னா MySQL படித்ததுக்கப்புறம் PostgreSQL, இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், மெயினாக என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, எதனால் எல்லாம் MySQL போகிறாங்க, எதனால் எல்லாம் PostgreSQL போகிறாங்க. இப்போ லெட்ஸே இப்போ வந்து ரைட் ரெக்வஸ்ட் எங்கிட்ட அதிகமாக இருக்குன்னா ஐ வில் கோ ஃபார் PostgreSQL. இது எதனால் போகிறாங்க இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதனால் MySQL அண்ட் PostgreSQL தெளிவாக படிச்சிருக்கணும். இதுக்கான மேஜர் டிஃப்ரென்ஸ், கோர் பிரின்சிபல்ஸ், மேஜர் டிஃப்ரென்சஸ்னால் என்ன அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் வந்து இதெல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் we need to move to ஃப்ரேம்ஒர்க்ஸில் வந்து ஸ்ப்ரிங் அண்ட் ஸ்ப்ரிங் பூட். மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இங்கே தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஃப்ரேம்ஒர்க்ஸில் வந்து டேரெக்டாக ஸ்ப்ரிங் பூட் ஜம்ப் பண்ணிடுவாங்க. பட் யூ ஷுட் நாட் டூ தட். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்ப்ரிங் படிக்கணும். ஸ்ப்ரிங்கில் வந்து நீங்கள் ஸ்ப்ரிங் படித்தா தான் அண்டர்லைங் ஆர்கிடெக்சர் ஆஃப் ஸ்ப்ரிங் வந்து உங்களுக்கு தெரியும் ஸ்ப்ரிங் பூட் போகிறதுக்கு முன்னாடி. அடுத்தது நீங்கள் ஒன் ஸ்ப்ரிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ப்ரிங் பூட் போய்க்கலாம். இதில் நீங்கள் என்னென்ன இந்த ஃப்ரேம்ஒர்க்ஸில் நீங்கள் என்னென்ன டாபிக் கவர் பண்ணணும்னா ஆட்டோ கான்ஃபிகரேஷன் என்னென்னு பார்க்கணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஷின். ஆட்டோ கான்ஃபிகரேஷன் என்ன, கஸ்டம் ஆட்டோ கான்ஃபிகரேஷன் என்ன, அதுக்கப்புறம் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்னா என்னென்னு பார்க்கணும். அடுத்து டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஆக்சுவேட்டர்னா என்ன, அடுத்து அனடேஷன்ஸ்லாம் என்னென்ன, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனடேஷன்ஸ்லாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் பீன்னா என்ன, பீன் க்ரியேஷன்ஸ்னால் என்ன, டைப்ஸ் ஆஃப் பீன் க்ரியேஷன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம். நிறையா இன்டர்வியூஸில் ரொம்ப ட்ரில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி அட்லீஸ்ட் பார்த்துக்கிறது பெட்டராக இருக்கும். காஸ்ட்னா என்ன, CSRFனா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் டேட்டா ஜிபிஏ, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்ஸ் வெரி பேஸ் ஆஃப் ஸ்ப்ரிங் பூட். ஸ்ப்ரிங் டேட்டா ஜிபிஏ என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் நீங்கள் படித்ததுக்கப்புறம் நவ் யூ கேன் கோ டு மைக்ரோ சர்வீசஸ். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இஃப் யூ ஆர் கெட்டிங் இன் டு அ ஜாவா பேக் எண்ட் டெவலப்பர் ரோல். பிகாஸ் ஜாவா இஸ் மெயின்லி ஸ்ப்ரிங் பூட் மெயினாக மைக்ரோ சர்வீஸ் பில்ட் பண்ணுறது தான் அதிக கம்பெனிஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதனால நம்ம மைக்ரோ சர்வீசஸ்னால் என்னென்ன ஐடியா இருக்கணும். மோனோலித்னா என்ன, மைக்ரோ சர்வீஸ்னால் என்ன, இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஹவு சர்வீஸ் ரெண்டு சர்வீஸும் கம்யூனிகேட் ஆகுது, இதெல்லாம் நம்ம என்னென்னு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். இது படித்ததுக்கப்புறம் கேஷ்னா என்ன, டிஸ்ட்ரிபியூட்டட் கேஷ்னா என்ன, இது வந்து ஜாவாவில் வராது, ஜாவா பேஸ்டு வராது. இட்ஸ் காமன். பட் மெஜாரிட்டி ஆஃப் த ஜாவா இன்டர்வியூஸில் வந்து இதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறனால நான் இந்த டாபிக்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டேன். கேஷ்னா என்ன, டிஸ்ட்ரிபியூட்டட் கேஷ்னா என்ன, இதெல்லாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் இருக்க 2 டாபிக் என்னென்னா ஸ்ப்ரிங் பூட் வித் ரெட்டிஸ் அண்ட் ஸ்ப்ரிங் பூட் வித் கஃப்கா. இது ரெண்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறது வெல் அண்ட் குட். நாட் நெசசரி இது எல்லாமே நீங்கள் போய் இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணலாம். பட் இது ரெண்டும் இருந்தால் இட்ஸ் வெல் அண்ட் குட். யூ வில் கெட் அ மெஜாரிட்டி ஆஃப் அ சான்ஸ் டு கெட் இன் டு வெரி குட் கம்பெனிஸ். உங்களுக்கு இப்போ ஜாவா வெப்சைட்டில் படிக்கணும் அப்படின்னா ஜாவா DeepMind இஸ் அ குட் சாய்ஸ். யூ கேன் லேர்ன் ஆல்மோஸ்ட் ஆல் பேசிக்ஸ் and moderate concepts in Java DeepMind website. But you are someone who will learn through videos, then Tarasco YouTube channel is a good choice. அப்புறம் ஃபார் புக் ஹெட் ஃபர்ஸ்ட் டிசைன் பேட்டர்ன்ஸ், ஃபார் டிசைன் பேட்டர்ன் மெயினாக ஹெட் ஃபர்ஸ்ட் டிசைன் பேட்டர்ன் புக் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஃபார் ப்ராப்ளம் சால்விங் முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி லீட் கோட் அண்ட் கீக் ஃபார் கீக்ஸ் இஸ் அ பெஸ்ட் ரிசோர்ஸ் ஃபார் ப்ராப்ளம் சால்விங். And thanks for watching. If you like this video, please like, share and subscribe. And if you want any specific video, comment la mention பண்ணுங்க. And happy new year. Thanks.